ஹாய் கைஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு வால்பேப்பரை குட்டி பிள்ளைங்க கிழிச்சு வச்சுட்டாங்க. சரி, நம்ம இதில் ஒரு சின்னதாக ட்ராயிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ட்ரீயில் ஊஞ்சலில் 2 பிள்ளைங்க ஸ்விங் பண்ணுற மாதிரி ஒரு வரைஞ்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு மட்டும்தான் கைஸ் பண்ணது. குழந்தைங்கிட்டே கேட்டேன், உங்களுக்கு என்ன கலர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன கலர்ஸ் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், அப்படியே 2 பேரும் ஊஞ்சலில் உட்காந்து இருக்க மாதிரி வரைஞ்சேன். இது எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் தான். ஒன்றுமே நாங்கள் இதுக்காக போய் கடையில் வாங்கவே இல்லை. எல்லாமே பழைய பெயிண்ட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்க கலர்லாம் அவங்களோட கலரிங் பாக்ஸில் இருக்கிற கலர் தான் கொடுத்தது. எங்கள் பிள்ளைங்க என்னடா அம்மா கால் வரையலை அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி யோசித்து நம்மளுக்கு தெரிஞ்ச காலை ஒன்று வரைஞ்சிட்டேன். அதுக்கு ஷூ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஷூவும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அது ஹீல்ஸ் வேணுமா என்னென்னமோ சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறதுக்கெலாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்க ஆசைப்படுற மாதிரி வரைஞ்சிட்டேன் கைஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வரைஞ்சிருக்கேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் வால்பேப்பர்லாம் கிழிச்சிட்டாங்கன்னா குட்டியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ராயிங் நீங்கள் பண்ணி பாருங்களேன். அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பிள்ளைங்களோட சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் எடுத்து அதில் அப்படியே ஒட்டி வச்சாச்சு. அங்கங்கே அந்த பிளாக்கு இது அழுக்காக இருந்த இடத்துலலாம் திருப்பி அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு அடித்தாச்சு. ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye guys.